ஷங்கர் இந்த அளவுக்கு ஒரு படத்துக்காக போயிட்டு ப்ரொமோட் பண்ணதை நான் பார்த்ததில்லை. ஆனால் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது வெளிப்படையாக சொல்லணும்னா எனக்கு அப்படி ஒரு தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்தலை. 10,000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு அஜித்தை போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஓல்டாகி நிற்கிறது அட்லியோட சம்பளத்தினால தான். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் வெற்றிவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். இதான் முதல் வீடியோ. ஆமாம், OH சினிமா சேனலில் இந்தியன் 2 பெரிய வரவேற்பு, பெரிய ப்ரொமோஷன், பெரிய எதிர்பார்ப்பு உலக அளவில் ஏற்பட்டிருக்கு. இந்தியன் 2வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த படம் என்ன மாதிரியான ஒரு வரவேற்பை பெறும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல சொல்லணும் அப்படின்னா 28 வருடங்களுக்கு பிறகு ஒரு படத்தோட 2ஆம் பாகம் உருவாகிருக்கு, நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு தகவல். அது எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த சினிமா உலகத்துலேயும் ஒரு 2ஆம் பாகம் இத்தனை வருட இடைவெளியில் வந்ததில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 28 ஆண்டுகள் எவ்வளோ பெருசு. அவ்வளோ பெருசில் திரும்பவும் ஒரு கூட்டணி. அன்னைக்கு 96 வந்த காலகட்டம் நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த டைம் தான் நான் மீடியாக்குள்ளே நுழையிறேன். இந்தியன் முதல் பாகம் ஏற்படுத்திய தாக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கம். அன்னைக்கு வந்து ஒரு ஊழலை எதிர்த்து ஒரு வயதானவர் சுதந்திர போராட்ட வீரர் ஒருத்தர் போராடுறாரு அப்படிங்கிற அந்த கதைக்களம், ஃப்ளாஷ்பேக், அந்த சேனாபதியோட ஃப்ளாஷ்பேக் கதைக்களம், கமலஹாசன், கவுண்டமணி செந்தில் காமெடி, அதுக்கப்புறமா 2 ஹீரோயின்கள் அந்த படத்தில், ஊர்மிளா, மனிஷா கொய்ராலா, ஏஆர் ரஹ்மானுடைய பாடல்கள், ஒரு அந்த படத்தோட பிரம்மாண்டம் இப்போவும் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பிரமிக்க வச்ச ஒரு படம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருட காலகட்டம் வந்து பின்னாடி எடுக்க வேண்டிய படத்தை ஷங்கர் வந்து முன்னாடியே எடுத்த ஒரு உணர்வு வந்து அந்த படத்தை பார்க்கும்போது இருந்தது. இப்போ என்ன தோணுது அப்படின்னா இந்த 2024 இன்னும் 20 வருஷம் பின்னாடி வர வேண்டிய ஒரு படத்தை அவர் முன்னாடியே எடுத்திருப்பாரா? எப்படி இந்தியன் பார்ட் 1 அந்த மாதிரி ஒரு வியக்க வைக்கிற அளவுக்கு எடுத்தாரோ அதே மாதிரி அவர் எடுத்திருக்கணும். ஏன்னா அன்னைய காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு ஷங்கர் மட்டும்தான் வந்து இந்தியன் சினிமாவிலேயே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை வந்து வெளிப்படுத்திய அந்த தலைமுறை, அப்போ தான் அந்த 90s காலகட்டம் தான் ஒரு இயக்குனர் அறிமுகமான பீரியட். அது அந்த ஒரு பிரம்மாண்டம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் வந்து ஷங்கர் வழியில் நீங்கள் ராஜமௌலி, பிரசாந்த் வர்மா, தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து KGF, இப்போ கல்கி டைரக்டர், இத்தனை பேர் வந்த பிறகு எல்லாமே கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்து ஷங்கர் படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைய இந்தியன்லேயும் ஆகட்டும், முதல்வன் ஆகட்டும், அவர் அப்போ இருந்த கிராஃபிக்ஸ்லேயே வந்து அதை வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து பண்ணவர். இல்லை, முதல் படத்துல கிராஃபிக்ஸை கொண்டு வந்துட்டார். ஆமாம், அப்போவே ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது அவருடைய படத்தில் வந்து ஒரு படத்துக்கு படம் மேம்பட்டுக்கிட்டு தான் இருக்கும், என்றைக்குமே கீழே போனது கிடையாது. எல்லாருக்கும் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி அவருடைய படங்கள் இருந்தது. இப்போ இந்த ட்ரெய்லர், இந்தியன் 2 ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன மனசில் ஒரு பர்சனலாக தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன், அதாவது அந்த சேனாபதி கேரக்டர் செகண்ட் ஹாஃபில் ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எனக்கு எழுந்தது. ஏன்னா என்டையர் த மூவி பார்த்தீங்கன்னா சித்தார்த்து மேலே தான் வந்து படம் ட்ராவல் ஆகுது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சித்தார்த்து கேரக்டர் வந்து ஒரு யூடியூபர் அப்படிங்கிறது ட்ரெய்லரை பார்த்து நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இன்னும் அதே மாதிரி அந்த ஊழல்கள், இப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு தமிழக அளவில், தமிழ்நாடு அளவில் நடந்த ஊழல்கள் அப்படின்றத வச்சு தான் கதைக்களம் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் அவர் என்ன சொல்கிறார், இது பேன் இண்டியா படங்கிறதுனால எல்லா ஒரு இந்திய அளவில் அவர் போயிருக்காரு. இந்திய அளவில் போயிருக்கும் போது கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற விஷயங்களை அவர் யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். இந்த படத்துக்கு நான் மைனஸாக நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருட காலகட்டம் வந்து இந்த படம் வந்து ப்ரொடக்ஷன் மேக்கிங்லேயே இருந்தது. பல்வேறு சோதனைகளை தாண்டி இருக்கு அந்த படம். வேற மரணங்கள், விபத்துகள், உயிரிழப்புகள், விபத்துக்கள், சிக்கல்கள், பஞ்சாயத்து, நீதிமன்றம், இப்படி எங்கேயோ போயிட்டு இந்த படம் வரவே வராதுன்னு ஒரு காலகட்டத்தில் வந்து இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசப்பட்டது. அதையெல்லாம் மீறி படத்தை இன்றைக்கி ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஷங்கர் இந்த அளவுக்கு ஒரு படத்துக்காக போயிட்டு ப்ரொமோட் பண்ணதை
நான் பார்த்ததில்லை. ஏன்னா அவர் வந்த அதே மீடியாவில் நான் வந்த காலகட்டம், அவர் சினிமாக்குள்ளே வந்த கட்டம் ஏறக்குறைய ஒரு சில வருடங்கள் எனக்கும் உங்களுக்கும் ஒரே வயது மாதிரி. ஏறக்குறைய நானும் அந்த காலகட்டம் தான். இப்போ நம்ம அப்போ தான் வந்த டைம் அது. பட் சங்கர் இந்த படத்துக்காக அவர் போய் மும்பையில் பேசினது, ஹைதராபாத்ல கமலும் அதோட அந்த ஒரு எளிமையாக உட்காந்துக்கிட்டு சித்தார்த்துக்கு பக்கத்தில், அதாவது அவர் ஈகோவே பார்க்கல இந்த மாதிரி. இல்லை, அதுதான் சொல்கிறேன். தமிழ் சினிமாவில் மாறக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. நான்லாம் எந்த பத்திரிகைக்கும் பேட்டி கொடுக்க மாட்டேன், பேச மாட்டேன்ட்டு இருந்தவங்களாம் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் அது மாதிரி இருக்க முடியாது. சங்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே சென்னையில் முதல்ல ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் வச்சாங்க தேட்டரில். அதுக்கப்புறம் மும்பை கிளம்பி போனாங்க, மும்பைலேருந்து ஹைதராபாத் போனாங்க, ஹைதராபாத்லேருந்து கிளம்பி திரும்ப நேற்று வரைக்கும் படம் ரிலீஸ் 2 நாள் இருக்கிறோம். நேற்று போய் கேரளாவிலேருந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அப்டேட் கொடுத்துட்ருக்காரு. இப்போ நேற்று என்ன சொன்னார், இந்தியன் 2 படத்தோட எண்டில் நான் இந்தியன் 3 ட்ரெய்லர் நீங்கள் பார்க்கலான்னு சங்கர் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. எனக்கு இன்றைய காலகட்டத்துக்கு பொருத்தமான, இன்றைய நாம கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய, இப்போ இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆர்வத்தில் இல்லை. இப்போ நம்ம ஜென்ரேஷன்லாம் நடந்தா எனக்கு என்னங்கிற மாதிரி அப்படி ஒரு மனோநிலையில் இருக்கிறான் அவன். இப்போ யூடியூப்ல கூட நம்ம ஏதாவது ஒன்று கூப்பிட்டு தான் நாம வந்து அவங்களுக்கு விலக்கி சொல்ல வேண்டியதாக இருக்குது. பட் இப்படியான ஒரு ரசிகர் கூட்டத்துக்கு இவர் எந்த அளவுக்கு ஒரு புரிதலாக இந்த படத்தை அவர் கொண்டு போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. பட் சினிமாவுக்கு அவர் அதை எப்படி வந்து வெளிப்படுத்தி இருக்காரு இங்கே. ஏன்னா இது பேன் இண்டியாவாக ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஹோல் வேர்ல்டு, ஹோல் இந்தியாவை கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால அதை கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான். எந்த படத்தோட வெற்றியுமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு சிறந்த படம் கமர்ஷியலாக வெற்றி பெறக்கூடிய படம்னா, படம் பார்க்குற ரசிகர்கள் அந்த படத்தில் இருக்கிற ஏதோ ஒரு சீனையோ ஏதோ ஒரு கதாபாத்திரத்தையோ தங்களுக்குள்ளே கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அந்த படம் வந்து நிச்சயமாக பெரிய வெற்றியை பெறும், வரவேற்பை பெறும். அப்படி ஒரு விஷயம் இந்த படத்தில் இருந்ததுன்னு வச்சிங்களேன், நிச்சயமாக வந்து இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமா தான் இன்னும் வந்து 600 கோடி கடக்காமல் இருந்துகிட்ருக்கு. இந்த படமாவது இப்போ கல்கி படமாக 1000 கோடி நெருங்கிடுச்சு. இந்த படமாவது ஒரு 1000 கோடி வசூலை நோக்கி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாஸ் எல்லாம் வந்து அந்தந்த ஃபேன்ஸு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு கட்டத்தை கொண்டுட்டு போவாரா சங்கருங்கிறது தான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. காத்திருப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு இடையிலேயே இந்த கலையபரங்களுக்கு இடையில், இந்தியன் 2 அந்த ரிலீஸ் கலையபரங்களுக்கு இடையில், அந்த ப்ரொமோஷனுக்கு இடையில் தங்களான் ட்ரெய்லர் வெளிவந்திருக்கு. அதுவும் ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு வெளிக்காட்டுறது மாதிரி இருக்குது. உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? இல்லை, நான் ரொம்ப வெளிப்படையாக தான் பேசணும். நான் வந்து ஆக்சுவலி டீசர் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிருந்தது. எனக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு கதை சொல்லும் முறையில் வந்து ரஞ்சித் வந்து நீங்கள் அட்டகத்திலேருந்து பார்த்தா கூட ரஞ்சித்தோட அந்த கதை சொல்லக்கூடிய விஷயம், திரைக்கதை அமைக்கக்கூடிய விஷயம் என்னை ரொம்ப கவர்ந்த படம். ரஞ்சித்தோட இயக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்பர் 1ன்னு நான் சொல்கிறது வந்து சார்பட்டா பரம்பரை தான் சொல்லுவேன். மீதி படங்கள் அவர் ரஜினிகாந்தை வச்சு எடுத்தாலும் காலா, கபாலி அதெல்லாம் ஒரு திரைக்கதை ரீதியாகவோ கதாபாத்திர வடிவமைப்புலேயோ காட்சிகள் வசனங்கள் எல்லாம் மிகச்சிறந்த படம் இல்லைங்கிறது என்னோட கருத்து. சார்பட்டா பரம்பரை தான் நான் ரஞ்சித்தோட டாப் மோஸ்ட் படமாக நான் வந்து வச்சுருக்கேன். பட் அந்த படம் வந்து அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அது ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன அன்னைக்கு அந்த நேரம் 10 மணின்னு நினைக்கிறேன், இரவு. ஏறக்குறைய 3 மணி நேரம் படம், அது 2.25 மணி நேரம் நினைக்கிறேன். ஒரு சீன் கூட என்னை ஹோல்ட் பண்ண விடாமல் அந்த நைட்டு ஃபுல்லாக என்னை பார்க்க வச்ச ஒரு படம் அது. ஆனால் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது வெளிப்படையாக சொல்லணுன்னா, எனக்கு அப்படி ஒரு தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்தலை. எனக்கு திரும்ப நான் ஒரு 2-3 முறை நேற்று போட்டு நான் பார்க்குறேன். பாலா இயக்கத்தில் வந்த அந்த பரதேசி படம் தான் எனக்கு திரும்ப எனக்கு மண்டையில் வந்து குத்திக்கிட்டே இருக்குது. அதில் அதர்வா கேரக்டர் என்னவோ அந்த அதர்வா கேரக்டர், அப்புறம் நம்ம ஆட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க, இந்த இவரை ஜேடி ஜெரியில், ஆமாம், அவர் அந்த கங்கானியாக பண்ணுவார் இல்லை, அதே மாதிரி இதில் கங்கானியாக வந்து இவர் ஆனந்த் சாமி பண்ணியிருக்காரு. இப்போ எனக்கு திரும்ப அதுலேயும் இதே மாதிரி ஒரு வெள்ளைக்காரன் டீ எஸ்டேட்டில், எனக்கு என்னமோ கதைக்களத்தை மட்டும் அந்த டீ எஸ்டேட்லேருந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டு கேஜிஎஃபோட இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து எனக்கு எழுப்பு. ஆனால் இது வந்து சமூக வலைதளம் மிகப்பெரிய பாராட்டியும் பெற்றிருக்கு. அதாவது உழைப்பு இருக்குது, நீங்கள் பாராட்டு இருக்குன்னா நடிகர்கள் மூலிமா அந்த பாராட்டு அதிகமாக இருக்குது. எண்ட் ஆஃப் த டே அது டைரக்டருக்கு தான் சேருன்னு வச்சிங்களேன். விக்ரமோட அந்த தோற்றம், அந்த அவருடைய கதாபாத்திர வடிவமைப்பு, அதே மாதிரி மாளவிகா மோகனன் சூனியக்காரின்ட்டு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்வதி திருவோத்து வந்து விக்ரமோட மனைவியாக இருக்கலாமோங்கிற ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு அதில் பார்க்கும்போது. அவங்க இந்த கேரக்டரைசேஷன் உருவாக்கம் இது எல்லாம் நீங்கள் விட்டுருங்க. ஆனால் நீங்கள் நான் சொன்னல முதல்ல, இப்போ சார்பட்டா பரம்பரை ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, அந்த படம் பார்க்கும்போதும் சரி, எனக்கு எந்த படத்தோட ஞாபகமும் எனக்கு வரலை. ஆனால் இதை பார்க்கும்போது, தங்கலான் படத்தை எனக்கு பார்க்கும்போது ஒரே ஒரு படம் இது ஞாபகம் வந்துடுது, அப்போகலிப்டா அப்படியே ஞாபகம் வருது. தவிர்க்க முடியலையே நமக்கு வந்து. நீங்கள் நேற்று அந்த ட்ரெய்லரில் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டெச் வந்து வெறுமனே ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான் போயிட்டுருக்கு. இல்லை, வித்தியாசமான ஒரு கதை கலன் அது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு இடம், வரலாறு. ஓகே, முந்தைய வரலாறு, முந்தைய வரலாறு, ஒரு காலத்தோடைய வரலாறு, காலத்தோட வரலாறு. ஒரு தங்க சுரங்கம் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிக்கிறாங்க, அதிலிருந்து வர்றது என்ன, பூர்வக்குடிகள் அப்படிங்கிறது எல்லாம் ஓகே. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ட்ரெய்லரை வந்து நான் நேற்று பார்த்துட்டே நான் மறந்துட்டேன். இப்போ நீங்கள் கேட்குறதெல்லாம் நான் சொல்கிறேன். நான் ட்ரெய்லரை பற்றி பேசணுன்னா எனக்கு இப்படி ஒரு அந்த இம்பேக்ட் தான் என் மனசுக்குள்ளே வந்தது. ஆனால் ட்ரெய்லரை மீறி ரஞ்சித் வந்து படத்தில் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஏன்னா கதாபாத்திரங்கள் மற்ற எல்லா விஷயத்துலேயும் வந்து அவருடைய உழைப்பு எல்லாமே தெரியுது. இந்த 2 ரிசம்பிளன்ஸ் மட்டும் இல்லாமல் இருந்துன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் வந்து நேற்றே வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே கிண்டல் இருக்கப்பட்டுடுச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு சீப்பான ஒரு செலவு பண்ணலன்னு நினைக்கிறேன். சுத்தமாக ஒரு கரும் புலி காட்டுறாங்க, கருஞ்சிறுத்தையா கரும் புலியான்னு தெரியல. அதுவே நம்மளால் இது பண்ண முடியல. அதே மாதிரி என்டையர் த ட்ரெய்லர் ஒரு டஸ்ட்டாக இல்லை ஒரு டார்க் எஃபெக்ட் இருக்கட்டும்னு பண்ணியிருக்காங்களாங்கிறது தெரியல. ஸோ நான் ட்ரெய்லரை பார்த்துட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒப்பீனியன் இல்லை. ஆனால் நான் படமாக வரும்போது எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்ம நிறைய ட்ரெய்லரால் நம்மளை மிரட்டிய படமாக நம்மளை மிரட்ட வச்சது கிடையாது. ஸோ இந்த படத்துக்கு நான் என்னமோ ட்ரெய்லர் வந்து எல்லாரும் தங்கலான் அப்டேட் கொடுன்னு அந்த ப்ரொடியூசரையும் அந்த டீமையும் போட்டு இவங்க சோஷியல் மீடியாவில் போட்டு பண்ண இதில் ஒன்று இவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இவங்க கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிறது தான் எனக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து விடாமுயற்சியை பற்றி தான் எல்லாரும் அப்டேட் கேட்பாங்க. இப்போ என்னென்னா, அஜித்தும் இயக்குனர் வெங்கட் பிரபுவும் மீட் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது. அது எந்த அளவுக்கு, அது அந்த மீட்டிங்கோடைய ரகசியம் என்ன, இல்லாட்டி உண்மை என்ன? இல்லை, எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. காலையில் தூங்கி எழுந்தோன்னா போய் எப்பவுமே தூங்கி எழுந்தோன்னா நமக்கு இன்றைய காலகட்டம் நம்ம வாட்ஸ்அப்பு சோஷியல் மீடியா தான் எடுத்து ஒன்று பார்ப்போம். நம்ம பார்த்துட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா இவர் அமெரிக்காவுக்கு தான் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க்குக்காக போயிருக்காரு. அமெரிக்கா எங்கே இருக்குது, அஜர்பைஜான் எங்கே இருக்குது, அத்தனை 1000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு அஜித்தை போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் எனக்கு கேள்வி எழுது. ஒரு வேளை அடுத்த படத்தை இவர் இயக்குறாரா? இல்லை, அதுதான் இன்னைக்கு ஒரு குட் பேட் அக்லிக்கு பிறகு. ஆமாம், பிரபல தேட்டர் ஓனரே ஒருத்தர், சார் எங்களுக்கு மங்காத்தா 2 வேணும்னு அவர் போட்டார். எல்லாருமே மங்காத்தா 2 காலையிலேருந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ எப்பவுமே அஜித் வந்து சில விஷயங்களை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கணிக்கக்கூடியவர். விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, இந்த 2 படமும் வந்து அவருக்குள்ள சில கேள்விகளை எழுப்பியிருக்கலாம். என்ன காரணமோ இருக்கலாம். விடாமுயற்சி டிலேவான ஒரு காரணமாக இருக்கலாம். குட் பேட் அக்லி வந்து வேற ஒரு கமர்ஷியலான வேற ஒரு தளமாக இருக்கலாம். அவர் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டைலிஷான இதுவாக இல்லாமல் இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம், தி கோட் படத்தை பற்றி யாராவது வந்து அஜித்துக்கிட்ட போய் சொல்லியிருந்திருப்பாங்க, சார் மிகச்சிறப்பாக வந்திருக்கு, விட்றாதீங்க, இப்போயே ஒரு கூப்பிட்டு லாக் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் மெனக்கெட்டு கிளம்பி போய் அத்தனை 1000 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு அஜித்தை பார்த்து பேசிட்டு வர வேண்டிய ஒரு ஒன்லைன் சொல்லிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். என் மங்காத்தா 2லாம் அவர் என்றைக்கோ நான் என்ன ரெடி பண்ணி வச்சுட்டுனே வேற சொல்லியிருக்காரு. அஜித் சார் எப்போ கூப்பிட்டாலும் நான் அவரை வச்சு படம் பண்ண தயாருன்னு வெங்கட் பிரபு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னா அந்த டைமில் கொஞ்சம் டவுனில் இருந்த அஜித்துக்கு வந்து மங்காத்தா ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுத்தது. அதனால் எனக்கு தெரிஞ்சு தி கோட் பற்றி விஷயங்கள், ஏன்னா அவர் அந்த ஒரு கிளிம்ஸ் விட்டாங்க இல்லையா விஜய் பர்த்டேக்கு, அதுவே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணியிருந்தது. அதனால் இதை பற்றின தகவல்களுக்கு அவருக்கு போய் சேர்ந்துருக்கலாம். குட் பேட் அக்லிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சிடுவாங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகிடும். அதனால் 25 சம்மருக்கோ பிளான் பண்ணலாமே தாராளமாக உங்களுக்கு. அதனால் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெங்கட் பிரபு வந்து சிவகார்த்திகேயன் வச்சு தான் படம் பண்ணுறதா இருந்தது. ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து சுதா காங்குராவோட புறநானூறு பண்ண போகிறாரா அப்படிங்கிறது வருது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முருகதாஸ் படம் முடிச்சுட்டு அவர் அங்கே போனார்னா வெங்கட் பிரபு ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ அதனால் அவர் இப்போ இவரை போட்டு லாக் பண்ணிட்டாருன்னு வச்சிங்களேன். இது ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா எங்களுக்குள்ள ப்ரொமான்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் பில்டப் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக அது வந்து மங்காத்தா 2வாக இருக்கோ இல்லையோ இவங்க காம்பினேஷன் வந்து 2025 வரதுக்கு கன்ஃபார்முன்னு நம்ம சொல்லிடலாம். அப்புறம் வந்து அட்லி படத்தில் கமல் நடிக்கிறாருன்னு ஒரு தகவல் சொல்லப்படுது.
அது எப்படி அட்லி படத்தில் விஜய் நடிக்கிறாரா கமல் நடிக்கிறாரா? சல்மான் கான் விட்டீங்க. சல்மான் கான். ஆமாம், லாங்குவேஜுக்கு ஒருத்தர் தான் இப்போ அட்லி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் சுற்றி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி சைடில் விசாரித்து இப்போ தெலுங்கில் இருக்கிற சில ப்ரெஸ் பீப்புள் கிட்டலாம் பார்த்தோம்னா எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஓல்டாகி நிற்கிறது அட்லியோட சம்பளத்தினால தான் நிற்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு ஈக்குவலாக கேட்கிறார், இணையாகவோ இல்லை ஒரு சில கோடிகள் மட்டும் 100 150 அப்படிதான் ஏறக்குறைய 100ன்னு ஒரு தகவல் வருது. ஏன்னா ஜவான்கிறது 1000 கோடி வசூலுக்கு ஒரு 100 கோடி சம்பளம். ஆமாங்க, நீங்கள் ஷாருக் கானுக்கு வந்து பதான் ஓடிந்தா கூட ஷாருக் கானுக்கு வந்து ஜவானில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாஸ் ஹீரோங்கிற ஒரு படத்தை கொடுத்துட்டார் அவர். அப்படி கொடுத்த பிறகு நீங்கள் எப்படி விடுவீங்க? ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு ஆக்சுவலி அல்லு அர்ஜுன் தாங்க கமிட் ஆக வேண்டியது. அது அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல 2 பேருக்கு மிஸ்ஃபயர் ஆகிடுச்சு. அல்லு அர்ஜுன் அட்லி அனிருத் கன்ஃபார்ம் கூட்டணினே வந்து நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மீடியாலேயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல வந்து ப்ரொடியூசர் சைட்லேயே எங்கேயோ அட்லியோட சம்பளத்தில் வந்து சில விஷயங்கள், அதாவது ஒரு சம்பளத்தை தவிர்த்து ஏரியா வைஸ்லேயோ ஓடிடிலேயோ ஏதோ ஒரு பர்சன்டேஜ் கேட்டதாக ஒரு தகவல் தான், நம்ம காதில் கேட்ட தகவல் தான் அது. அதனால் அது வந்து பிரேக் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. கமல் எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் தக் லைஃபுக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜோடலாம் லைன் அப்பில் இருக்கார். அதனால் அவளை அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு அட்லி கூட செட்டாக வாராங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அட்லி வந்து நீங்கள் கமர்ஷியலாக வந்து ஒரு அட்லிலாம் நீங்கள் அட்லி ரஜினிகாந்த் சொல்கிறீங்களா செட் ஆகும். அவருடைய பிரம்மாண்டத்துக்கு அந்த பிரம்மாண்டத்துக்கு அந்த ஒரு ஹீரோயிசம்க்கு செட் ஆகும். இப்படி கமல் கிட்ட வந்து நீங்கள் அட்லி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியல் டெப்த்தாக இறங்கணும். கமல்கிட்ட வந்தா கமல் ஒரு நடிப்பு இது மாதிரி வேற விதமாக ஒரு கண்டென்ட் வைஸ் வேற ஒரு கேரக்டரைசேஷனில் ட்ராவல் ஆன. இப்போ நீங்கள் விக்ரம்லேயே பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து ஒரு நார்மல் கமர்ஷியலில் இருக்க மாட்டார். லோகேஷ் கனகராஜ் வேறு விதமாக கமலஹாசனை காட்டியிருந்தார். அந்த கதாபாத்திர வடிவமைப்பு அப்படி இருந்தது. அதே மாதிரி இவர் ரஜினினா நம்ம ஒத்துக்கலாம், ஓகே இது வித்தியாசமாக இருக்கும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கன்ஃபார்மாக இருக்கிறது சல்மான் கான் தான் சொன்னாங்க. அவருக்கும் ஒரு 1000 crore அவருக்கு வந்து எவ்வளோ வேணாலும் சல்மான் கான் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. என்னென்னா ஓடிடி அங்கே மார்க்கெட் வேறு. எனக்கு தெரிஞ்சு அட்லி அவ்வளோ சீக்கிரம் வந்து இங்கே தமிழ் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜவான் மாதிரி ஒரு படம் பண்ணிச்சு உங்களுக்கு இந்தியில் வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஷங்கர் போய் தோத்துட்டு வந்தார். மணிரத்னம் போயிட்டு ரொம்ப ரேராக தான் படம் பண்ண முடிஞ்சு, அவராலையும் அங்கே ரெகுலர் ஹிட் கொடுக்க முடியல. இன்றைய தலைமுறையில் அங்கே போயிட்டு காட்டியது அட்லி மட்டும்தான். முருகதாஸ் கூட போனாரு ஒரு படம். தமிழுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வாய்ப்பு இல்லை. சரி, இங்கே வந்தால் யாரும் 100 கோடி கொடுக்க மாட்டாங்க. எங்கள் ஹீரோவுக்கு 100 கோடினாலே இங்கே வந்து எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அட்லி வந்து இன்னும் ஒரு 2-3 படமாவது இந்தியில் பண்ணிட்டு அந்த ஒரு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு 100 கோடி சம்பளம்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சம்பளத்தை மீறி நீங்கள் சம்பளம் கொடுத்தாலும் ரிசல்ட் கொடுக்குறாரு இல்லை. அவருடைய படங்கள் எதுவுமே வந்து இங்கே தப்பு பண்ணலை. செலவு அந்தந்த விஷயங்கள் பார்த்தா கூட ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஹீரோவுக்கு ஒரு பெரிய ஒரு எலிவேஷனாக இருந்திருக்கும், அட்லிக்கே ஒரு பெரிய எலிவேஷனாக இருந்திருக்கும். இல்லை ஷாருக் கான் கூப்பிட்டு சுலபத்தில் படம் கொடுக்க மாட்டார். எத்தனை படத்தை அவர் காப்பி பண்ணி மிக்ஸ் பண்ணி அவர் மேலே பல விமர்சனங்கள் இருந்தால் இட்டு கொடுத்துட்றாரு. இல்லை இட்டு கொடுத்துட்டவங்களை யாருமே பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் பேசினாலும் அது எடுபடாது. இப்போதைக்கு அட்லி கமல் அட்லி அல்லு அர்ஜுன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அட்லி சல்மான் கான் மட்டும்தான் வரதுக்கு வாய்ப்புங்கிறது லேட்டஸ்ட் தகவல். அவர் இப்போ சல்மான் கான் முருகதாஸ் படம் முடிஞ்சோன்னா அவர் இதுக்கு தான் வருவாருன்றது ஒரு டாக். ஓகே, இப்போ கடைசியாக ஒரு கேள்வி. கூலி வந்து இப்போ ஷூட்டு தொடங்கிட்டாங்க. வேட்டையினுடைய அந்த டப்பிங் பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. ஒரு பக்கம் அது போயிட்டு நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் வேற எதையும் அப்டேட்ஸ் இருக்கா கூலி? அதில் ஃபகத் ஃபாசில் வந்து கூலியில் நடிக்கலைன்ட்டு வெளியில் வந்துட்டதா ஒரு தகவல். ஆக்சுவலி ஒரு முதல்ல கமிட்டாக இருந்தார். இப்போ வேட்டையிலையும் ஃபகத் ஃபாசில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. என்னன்னு தெரியல. அதில் வந்து இப்போதைக்கு அதில் ஓரளவுக்கு தெரிஞ்ச இதுன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஸ்ருதிஹாசன் மட்டும்தான் கமிட்டட். சத்யராஜ் இருக்கார். அந்த அவங்க 3 ஆக்டர்ஸ் மட்டும்தான் கமிட்டடுங்கிறது வந்து தெரிஞ்சு. ஃபகத் ஏதோ ஒரு ரீசன்னால அவர் வந்து நான் பண்ணலைன்னு வெளில வந்துட்டாராம். இப்போ அவருக்காக வேற ஒரு ஆக்டர் தேடிட்டு இருக்காங்களாம். பட் அந்த கேரக்டரைசேஷனுக்கு தமிழில் இருக்கிற ஆக்டர் ஷூட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மலையாளத்திலேயே ஒருத்தரை போட்டோம்னா மலையாள இண்டஸ்ட்ரிக்கும் பேன் இண்டியாவா இல்லை, பேன் இண்டியாங்கிற அர்த்தமே இப்போ வெவ்வேறு மொழி நடிகர்கள் நடிக்கிறது நல்லது தானே உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது ஜெயிலர் வந்து அதை செட் பண்ணி விட்டுடுச்சு அது. அதனால் அப்படி வரும்போது நல்ல விஷயம் தானே அது. பட் அது ஒரு எனக்கும் அது இல்லாமல் இருந்தாலும் தப்பு ஒன்றும் இல்லையே. ஏன்னா இப்போ வேட்டையனில் ஃபகத் பண்ணிட்டாரு. திரும்பவும் இவர் வந்தார்னா இது இருக்கும். பார்க்குறவங்களுக்கும் என்னடா கொஞ்சம் மாறி இருக்கிறதுன்னு. இப்போ ரஜினிகாந்த் ஸ்ருதிஹாசன்
பல வருடங்களுக்கு பிறகு ஏற்கனவே மோர் தென் 30 இயர்ஸ் நினைக்கிறேன் சத்யராஜுங்கிறது அதுவே ஒரு மிஸ்டர் பாரத். ஆமாம், அதுக்கப்புறம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு காம்பினேஷன் வரும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் தானே அது. அதனால் ஃபகத் இல்லைங்கிறது மட்டும் இப்போதைய தகவல். பட் அது கன்ஃபார்மாக என்னங்கிறது இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வெளில வந்துடும். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.